नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निताय कृपपतायने गौरगदामदाय नगर ग्रामधारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदा भगवती श्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्गाये देग्रं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki Jai. Hare Krishna. மாதாஜி நீங்க பாகவத பிரார்த்தனை படிங்க மாதாஜி. படிக்கட்டுங்களா மத்தாச்சி? நானு படிங்க மாதாஜி. ஓகே. பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பீஷா சர்வ வேத சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாயா சர்வ லோக கிருதா சர்வ பாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலித்வந்தோதித்தாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாட்சராயதே சர்வதா சர்வசேவ்யாய ஸ்ரீகிருஷ்ணாய நமஸ்துதே. மத்யேக பந்தோ மத் சங்கின் மத் குரோத மன்மகாதன மத் நிஸ்தாரக மத் பாக்ய மதானந்த நமஸ்துதே. அசாத சாது தாதாயின் அதினோச்சதாகரா கானாமஞ்சா காசின்மாம் பிரேம்னா கண்டோயஸ்ப்ரா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஓ, எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கம். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டரன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரிவம்சத். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம் ஸ்லோகம் 43 44 மாதாஜி. ஓகே மாதாஜி. 44. प्राणतारा सीता ब्रह्मन् गृहाश्च परीक्षताः राज्यं भवं महीकोश इति सर्वं निवेदितम्. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. மன்னர் தொடர்ந்தார். ஆகையினால் எனது அன்பிற்குரிய அந்தணர்களே, எனது உயிர், மனைவி, மக்கள், வீடு, அலங்கார அணிகலன்கள், குறிப்பாக எனது கருவூலம் எல்லாவற்றையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். பொருளுரை. சில இடங்களில் தாரா என்னும் வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அதற்கு பதிலாக ராயாய், அதாவது செல்வம் என்னும் வார்த்தை பயன்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் இன்றும் கூட செல்வந்தர்கள் ராயர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சைத்தன்ய மகாபிரபுவின் சிறந்த பக்தர் ஒருவரின் பெயர் ராமானந்த ராயர் என்பது. ஏனென்றால் அவர் சென்னையில் முன்னாள் கவர்னராயிருந்த செல்வந்தர். இப்போது கூட ராயா என்பது அடைமொழியுடன் கூடிய ராய பகதூர், ராய சௌத்ரி என்று பெயர்களை நாம் காணலாம். தாரா. தன் மனைவியை ஒருவன் அந்தணர்களுக்கு தானமாக தரக்கூடாது. தானம் பெற தகுதியுடையவர்களுக்கு எதனையும் தானமாக தரலாம். ஆனால் தன் மனைவியை ஒருவன் தானம் கொடுத்த வரலாறு எங்கும்
காணப்படவில்லை. எனவே இங்கு தாரா என்னும் வார்த்தையினை விட ராயா என்னும் வார்த்தையே இங்கு மிக பொருத்தமான வார்த்தையாகும். பிருது மகாராஜா எல்லாவற்றையும் தானமாக தர முன்வந்த போது கோஷா கஜானா என்னும் வார்த்தைக்கு அழுத்தம் தர தேவையில்லை. ஆனால் அரசர்களும் சக்கரவர்த்திகளும் ரத்ன பாண்டா என்றழைக்கப்படும் தனி கஜானா ஒன்றை வைத்திருப்பார். இந்த ரத்த பாண்டா என்னும் கஜானாவில் விலை மதிப்பற்ற நகைகள், வளையல்கள், வைர வைடூரியங்கள் போன்ற குடிமக்களால் மன்னர் அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட அனைத்தும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த கஜானாவானது மக்களிடம் வரி வசூல் செய்து சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் கஜானாவிலிருந்து வேறுபடையதாக தனித்த ஒன்றாகும். இவ்வாறு தனக்குரிய கஜானாவை கூட பிருது மகாராஜா குமாரர்களின் திருவடி தாமரைகளுக்கு காணிக்கையாக தர முன்வந்தார். மன்னருக்குரிய எல்லா சொத்துக்களும் உண்மையில் அந்தனருக்குரியது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது. பிருது மகாராஜா அவற்றை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தி வந்தார். இந்த அந்தனர்களின் சொத்து என்னும் போது அதை எப்படி மீண்டும் அவர்களுக்கு அளிப்பது? இதற்கு ஸ்ரீபாத ஸ்ரீதர சுவாமிகள் விளக்கம் தருகிறார். இந்த அர்ப்பணிப்பு ஒரு வேலைக்காரன் தனது எஜமானுக்கு உணவு அளிப்பது போன்றதாகும். எஜமானால் உணவும் பொருட்களும் விலைக்கு வாங்கப்பட்டிருந்தும் சீடன் அவற்றை பக்குவமாக சமைத்து மீண்டும் எஜமானனுக்கே வழங்குவது போன்றுதான் இதுவும். இவ்வாறு பிருது மகாராஜாவின் உடைமைகள் அனைத்தும் குமாரர்களுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து நம்ம பிருத்து மகாராஜா 4 குமாரர்களை சந்திக்கிறார். 4 குமாரர்கள் பிருத்து மகாராஜாட்ட அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ பிருத்து மகாராஜா அவர்களை நன்கு உபசரித்து ததாமி பிருத்ரு கிருக்னாதி குக்கியம் ஆக்கியாதி பிரிச்சதி புங்தே போஜியதே சைவ தத்வித பிரீத்தி லட்சணம். அன்பு பரிமாற்றம். இந்த அன்பு பரிமாற்றம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா ஜீவன்களும் அன்புக்கு தான் இயங்குது. நீங்க என்னதான் கோடிக்கணக்கா இருந்தாலும் வீட்டுல ஒருத்தர் முறைச்சிட்டு இருந்தா அது குடும்பமா இருக்காது. ஒரு நாய் கூட உங்ககிட்ட அன்பை எதிர்பார்க்கும். எல்லா ஜீவன்களும் அதுக்காகத்தான் இயங்குது. நீங்க கொடுமையான மிருகங்களா இருந்தா கூட அத ரொம்ப வீட்டுல வச்சு வளர்த்தி அன்பு காமிக்கும் போது அது திருப்பி உங்ககிட்ட அன்பு காமிக்கும். இதெல்லாம் நம்ம எத்தனையோ யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம். சிங்கம், புலி, கரடி இந்த மாதிரி சில காலம் வளர்த்தி விட்டு காட்டுக்குள்ள அனுப்பினா கூட அந்த காட்டுக்குள்ள மறுபடியும் அவங்க போகும்போது அது ஓடி வந்து தாவி கட்டி அணைச்சு அவங்கள நக்கி தன்னோட அன்பை வெளிக்காட்டும். சோ சின்ன ஜீவன்ல இருந்து பெரிய ஜீவன் வரைக்கும் அன்புக்காக இயங்குது. அந்த அன்பு எங்க நிரந்தரமா கிடைக்கும், தூய்மையாக கிடைக்கும் அப்படின்னா பகவான்கிட்ட தான் கிடைக்கும். பகவானுடைய பிரதிநிதிகள்கிட்ட இருந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து எந்த வேறுபாடும் பார்ப்பது கிடையாது, இருமைகள் கிடையாது அவங்க கிட்ட. அப்ப இந்த சனத்குமாரர்கள் இப்ப தவசிகள் அப்படின்னா அவங்க எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவே யாகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் நடத்துறாங்க. மக்களை சந்திக்கிறாங்க, மன்னரை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்க வரும்போது மன்னர் அவர்களுக்கு பரிசாக சில பொருட்களை தர்றார். ஆனா எல்லாமே எப்படி பகவான் வந்து கோ பிராமண ஹிதாயச்ச, பிராமணர்களிடமும் பசுக்களிடமும் மிகவும் அன்புடையவர். ஏன்னா பிராமணர்கள் வந்து பகவானுடைய தலைப்பகுதி, மூளைப்பகுதியாக, இந்த சமுதாயத்தின் மூளையாக செயல்படுபவர்கள். பகவானுடைய தலைப்பகுதியிலிருந்து தோன்றியவர்கள். சத்திரியர்கள் தோல் பகுதியிலிருந்து, இடுப்பிலிருந்து வைஷ்யர்களும், கால் பகுதியிலிருந்து சூத்திரர்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப இந்த உடலுக்கு வந்து எல்லாமே அவசியம். எல்லாமே, இடுப்பும் அவசியம், காலும் அவசியம், மூளை அவசியம். ஆனா முக்கியமா நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு மூளை இருக்கான்னு கேட்போம். உடம்பே நல்லா இருந்தாலும் அந்த மூளை சரியில்லைன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு ஒரு வேல்யூம் இல்லை, அந்த உடம்புக்கே வேல்யூ இல்லாம போயிடும். கால் கை இல்லைன்னா கூட நீங்க முடவனா சமாளிச்சுக்கலாம். ஆனா மூளையே இல்லைன்னா அந்த கால் கை இருந்தும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அது போல இங்க பிராமணர்கள் சமுதாயத்தின் மூளை மாதிரி. பிராமணர்கள்னா நம் எக்ஸாக்ட் பிராமணர்கள், பேரளவு பிராமணர்கள் கிடையாது, பிராமண பந்து கிடையாது. த்விஜ இருபிறப்பு எய்தியவர்கள், அவங்க வந்து பிரம்மனை அறிந்தவர்கள். சோ பிரம்மனை அறிந்தவர்கள் தான் பிராமணர்கள். பிராமணர்கள் பகவானின் வாயாக செயல்படுகிறார்கள். ஏன்னா பகவானால் ஓதப்பட்ட அந்த வேதங்களை என்றும் அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பதனால பகவானின் வாயாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பிராமணர்கள், அந்த தவசிகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது, முனிவர்கள்லாம் வரும்போது நாம அவங்களுக்கு
பாதத்தை கழுவி அவங்களுக்கு பாதத்தூளியை எடுத்து உடம்புல பூசிக்கிட்டு அந்த பாத நீரை நம்ம வந்து குடிக்கணும், இல்ல நம்ம மேல தெளிச்சுக்கணும். அது போல அவங்க உச்சிஷ்டம் அது வந்து ரொம்ப விசேஷமானது. இப்படி 3 நம்மளுக்கு சொல்லப்படுது. இப்ப இது எல்லாமே பிருத்து மகாராஜா செய்யறார். செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அன்பளிப்பா தன்னுடைய அந்த குடோன்ல இருந்து அன்பளிப்பாக வந்த பொருட்களை, இது வந்து வரிப்பணம் கிடையாது. வரிப்பணம் எல்லாம் வேற பக்கம் சேமிக்கப்பட்டிருக்கும். அது மக்களுக்காக திரும்பி யூஸ் பண்ணப்படும். பொது சாலைகள் அமைத்தல், மரங்கள் வைத்தல், குடிநீர் வழங்குதல், இந்த மாதிரி பொது மக்களுக்காக பொது சேவைக்காக அது பயன்படுத்தப்படும். ஆனா இவருக்கு வர அன்பளிப்புகள் எல்லாம் தனியா ஒரு அரண்மனையில ஒரு பகுதியில் இருக்கு. அத வந்து அப்படியே காணிக்கையா கொடுக்க விரும்புறார். அப்ப எல்லாமே பிராமணர்களுக்கு உரியது தானே, அப்பயே அதை எடுத்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். அதுக்கு வந்து ஸ்ரீதர் சுவாமி அவர் விளக்கம் தர்றார். எப்படி ஒரு எஜமான் கிட்ட வேலை செய்யற ஒரு சேவகன், ஒரு தொழிலாளி வந்து எஜமான் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுல நல்லா விருந்து சமைச்சு கொடுக்குறான். அது போல இங்க என்னதான் அவரிடம் இத்தனை பொருட்கள் இருந்தாலும், எல்லாமே அவங்களுக்கு உரியதாக இருந்தாலும், அவங்க வீட்டுக்கு வரும்போது அதுல அவங்க பங்கெடுத்து அவர் தர்றாரு. எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா சாப்பாடு ஊட்டும் போது அந்த குழந்தை ஒரு வாய் சாப்பாடு எடுத்து அம்மாக்கு இந்தா பசிக்குதா சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவோட மனசு அப்படியே நெகிழ்ந்து போகுது அன்புனால. என் குழந்தை என் மேல எவ்வளவோ பாசமா இருக்கு பாரு, பேச கூட தெரியல ஆனா செய்கையில வந்து அது பாசத்தை காட்டுது. அது போலத்தான் நம்ம எல்லாருமே பகவானுக்கு படைக்கிறோம். அது போல இங்க ததாமி பிருத்தக் ருக்னாதி, தானம் கொடுப்பது, தானத்தை ஏற்றுக்கொள்ளுவது. நாமளும் கொடுக்கணும் பக்தர்களுக்கு, பக்தர்களும் திருப்பி நம்மளுக்கு தருவாங்க, அதை ஏத்துக்கணும். புங்தே போஜயதே செய்வ குஹ்யம் ஆக்கியாதி பிரச்சதி. அப்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, அத வந்து பக்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் அவங்களோட வழிகாட்டிகிட்ட சொல்லி அதை பகிர்ந்துக்கணும். இப்படி பிரச்சனை இருக்கு, எனக்கு பக்தி தொண்டல இடையூறா இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி மனம் விட்டு பேசணும். எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட எனக்கு என்ன சொல்லணும்னு இருக்கு, அவசியம் இல்லை, இதெல்லாம் என்னோட பர்சனல் அப்படின்னு மறைச்சு வைக்க கூடாது. ஒருவருக்கு ஒருவர் திறந்த மனதுடன் பழகணும். பிரச்சனைகளை சொல்லி நாம வந்து பக்தியில எப்படி முன்னேறுவதற்கு அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் வழிகாட்டிக்கணும். குஹ்யம் ஆக்கியாதி பிரச்சதி புங்தே போஜயதே செய்வ. அப்ப அவங்களை கூப்பிட்டு நாம கீர்த்தன் பாடி வீட்டுல அவங்களுக்கு விருந்து வைக்கணும். அதே போல நாமளும் போய் பங்கெடுத்துக்கணும். அவங்க கொடுக்கிற பிரசாதத்தை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அன்பு பரிமாற்றம். அன்பு அப்படின்னா ஒன்றுக்கொன்று பரிமாறிக்கொள்ளுவது. 2 நபர்கள் வேணும் அன்பு பரிமாறுறதுக்கு. அதனாலதான் பகவான் ரூபம் உள்ளவர். ரூபம் இல்லைன்னா அன்பை பரிமாற முடியாது. ரூபம் இல்லாத ஒரு ஆவி கிட்ட போய் நீங்க என் அன்பு இந்தா இந்த பாத்திரத்துல உனக்கு நைவேத்தியம் வச்சிருக்க எடுத்து சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆவி வந்து கை கால் இல்லாத ஒரு ஆவி எப்படி சாப்பிடும்? ரூபம் இல்லாத ஒன்று அன்பு பரிமாற்றம் செய்ய முடியாது. இப்ப கிருஷ்ணா விக்கிரகம் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு வந்து அழகழகா ட்ரெஸ் எல்லாம் தைச்சு போடுறாங்க. பகவானுக்கு நிறைய சுவையான பதார்த்தங்கள் செஞ்சு அதை வந்து போகாவை வச்சு பிரசாதமா மாற்றி எடுத்துக்கிறாங்க. அழகழகான அணிகலன்களை போட்டு அழகு பாக்குறாங்க. பலவிதமான மலர்களை மாலையாக தொடுத்து அழகு பாக்குறாங்க. சோ கிரீடம் செய்யறாங்க. இப்படி பலவிதமான அன்பு பரிமாற்றங்கள் பகவானோட செய்யறோம். ஆனா ரூபம் இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? அறிவுவாதிகள் என்ன பண்றாங்க, வரட்டு தத்துவங்களை பேசிட்டு இந்த இனிமையை சுவைக்க அவங்க தகுதியற்றவர்களா ஆயிடுறாங்க. சோ இப்படி மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள். மாயாவாதி கிருஷ்ணபராதி. இப்ப 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? பிரம்மவாதிக்கும் மாயாவாதிக்குன்னா, பிரம்மவாதி வந்து சர்வம் கலவித பிரம்மம், எல்லாமே பிரம்மத்துல தொடங்கி பிரம்மத்துல முடிஞ்சிருது, நானும் முடிஞ்சோன்னா பிரம்மம் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனும் மாயாவாதியும் அதேதான் சொல்றான். ஆனா அருவவாதி வந்து அந்த கிருஷ்ணரோட ரூபத்துக்கு அபராதம் இழைப்பதில்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரம்மம் வந்து மனித ரூபத்தில் இறங்கி வருது, நம்மளை போலவே உடல் எடுக்குது, அப்புறம் நம்மளை போலவே மடிஞ்சிருது அப்படின்னு கிருஷ்ணருக்கு அபராதம் பண்றாங்க.
ஏன்னா பகவான் வந்து மனித ரூபத்தில் என்றும் வருவதில்லை. அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அந்த ஸ்லோகம் அவங்களுக்காகவே சொல்லப்பட்டிருக்கும் போல. அவஜானந்தி மாமூடா, அவங்க வந்து மூடர்கள். என்ன நினைக்கிறாங்க, பகவான் மனித உருவில் வரும்போது அவர் மனிதராகவே வந்து விட்டார், முக்குணங்களுடன் இருந்துகிட்டு நம்மளை போலவே அனுபவிச்சுட்டு மறுபடியும் இறந்த அப்புறம் கடவுளாயிடுறார், பிரம்மத்துல போய் கலந்துடுறார், அப்புறம் கடவுளாயிடுறார் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப தவறான கொள்கை. சோ இங்க வந்து ராமானந்த ராயர், ராயர் அப்படின்னாலே ராமானந்த ராயர் சைத்தன்ய மகாபிரபுவோட நெருங்கின தோழர். அவர் வந்து சென்னை கவர்னரா இருக்கிறார். சோமபௌம பட்டாச்சாரியர் தான் சொல்றாரு, இந்த மாதிரி ராமானந்த ராயர் நீங்க அங்க போனீங்கன்னா அவர் கண்டிப்பா பாருங்க அப்படின்னு. இப்ப சைத்தன்ய மகாபிரபு ராமானந்த ராயர் பாக்குறாரு. அவரை பார்த்து கட்டி அணைத்து 2 பேரும் கண்ணீர் விடுறாங்க அந்த எக்ஸ்டசில, பரவசத்துல. ஏன்னா ராமானந்த ராயர் அவர் வந்து ரொம்ப க்ளோஸான கோபி அவருக்கு. அந்த கோபியோட இன்கார்னேஷன் தான் ராமானந்த ராயர். சோ அவங்க 2 பேரும் நிறைய தத்துவங்களை பேசுறாங்க. ராமானந்தர் ராயர்கிட்ட அவர் பல கேள்விகளை கேட்கிறார். எவ்வாறு என்னை அடைய முடியும் அப்படின்னு கேக்குறப்போ அவர் பல வழிமுறைகளை சொல்றாரு. முதல்ல வந்து கர்ம காண்டத்தின் மூலமா, அப்புறம் யோகிகள் ஞானிகள் மூலமா, இல்ல அதுக்கு மேல சொல்லு அப்படிங்கிறப்போ அப்புறம் பக்தி தொண்டின் மூலமா, அதுக்கு மேல சொல்லு அப்படிங்கிறப்போ 5 விதமான ரசங்களை சொல்றாரு. அதுல எந்த எந்த சிறந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொன்னா வர்றப்போ கோபிகளோட ரசம், அந்த வாத்சல் மாதுரிய பாவம், அதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு ஒவ்வொன்னா மேல கொண்டு வருவார். சோ இப்படி ஒரு சீடன் வந்து பக்குவமாக சமைத்து மீண்டும் எஜமானனுக்கு வழங்குவது போல பிருத்து மகாராஜா உடைமைகள் அனைத்தும் குமாரர்களுக்கு காணிக்கையா தர்றார். சோ ஒரு பக்தர் வீட்டுக்கு வரும்போது நம்மளால இயன்ற ஒரு பரிசை நாம கொடுக்கலாம். சோ பக்தர்களை திருப்திப்படுத்துவதன் மூலமாக பகவான் தானாக திருப்தி அடைகிறார். அடுத்தது ஸ்லோகம் 45. சைனாபத்யம் ச ராஜ்யம் ச தண்ட நேத்ருத்வம் ஏவச்ச சர்வலோகாதிபத்தியம் ச வேத சாஸ்திரவித் அர்ஹசி படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வேதங்களில் கூறப்பட்டுள்ள அறநெறிகளை முற்றிலும் கற்றுணர்ந்த ஒருவரே படை தளபதியாகவும் நாட்டை ஆள்பவராகவும் தண்டனை அளிப்பவராகவும் உலகத்துக்கே அதிபதியாகவும் வரக்கூடும். அப்படிப்பட்ட பிருது மகாராஜா தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் குமாரர்களுக்கு அர்ப்பணித்தார். பொருளுரை. இச்லோகம் குமாரர்களை போன்ற அந்தணர்களின் அறிவுரைகளின்படியே ஒரு ஆட்சியோ ஒரு நாடோ ஒரு தேசமோ ஆளப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக கூறுகின்றது. ஒரு சர்வாதிகாரி மன்னரே இவ்வுலகம் முழுவதையும் ஆண்டாலும் அவர் அந்தணர் மற்றும் தெய்வீக அருளாளர்கள் கொண்ட குழுவினால் ஆட்சி செய்வதற்கு அறிவுறுத்தப்படுகிறார். ஒரு நாட்டை ஆள்பவராக மன்னர் இருந்தாலும் அவர் அந்தணர்களின் பணியாளராக இருந்துதான் தன் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக அரசர்களும் அந்தணர்களும் சர்வாதிகாரிகள் என்றோ நாட்டின் எஜமானர்கள் என்றோ யாரும் கருதக்கூடாது. மன்னர்களுக்கு வேத இலக்கியங்களில் மிகுந்த அறிவுடையவர்கள் ஆதலினால் அவர்கள் ஈசோபனிஷத் கூறுகின்ற ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் தோன்றுகின்ற அனைத்தும் முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானவையே என்பவற்றை எல்லாம் தெரிந்தவர்களே. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், நானே இப்பிரபஞ்சங்களுக்கெல்லாம் எஜமானன் என்று. சர்வலோக மகேஸ்வரம். உண்மை இவ்வாறு இருக்க உலகின் முதலாளி என்று தன்னை யார் சொல்லக்கூடும்? மன்னரே, ஜனாதிபதியோ ஆளுநரோ நாட்டையாளும் யாரும் தன்னை எஜமானன் என்று கருதாமல் வேலைக்காரன் என்று நினைக்க வேண்டும். தற்காலத்தில் மன்னரோ ஜனாதிபதியோ தான் கடவுளின் வேலைக்காரன் என்பதை மறந்து பொதுமக்களின் வேலைக்காரன் என்று நினைக்கின்றனர். தற்போது கூறப்படும் மக்களால் மக்களுக்காக மக்களுடைய அரசு எனப்படும் ஜனநாயக அரசுகள் பற்றி வேதங்கள் எந்த ஒப்புதலும் அளிக்கவில்லை. வேதங்கள் முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக பகவானின் பிரதிநிதி ஒருவராலேயே ஒரு நாடு ஆளப்பட வேண்டும் என்று கூறுகின்றன. வேத அறிவு
கைவர பெறாத ஒருவர் நாட்டின் தலைமை நிர்வாகியாக நியமிக்கப்படக்கூடாது. அதனால்தான் இந்த ஸ்லோகம் தெளிவாக சொல்லுகிறது, வேத சாஸ்திர வித் அர்ஹதி. ஆட்சியிலுள்ள உயர்ந்த பதவிகள் எல்லாம் வேத அறிவு நிரம்ப பெற்றவர்களுக்கே உரியது. வேதத்தின் மன்னரோ தளபதியோ போர் வீரனோ அல்லது குடிமகனோ எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான அறிவுரைகள் இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக தம்மை பெரிய தத்துவவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர் உயர்ந்த நூல்களை குறிப்பிடாது தங்களின் மனம் போன போக்கில் அறிவுரைகளை அள்ளி வழங்குகின்றனர். அவைகளையே ஆளும் தலைவர்கள் பின்பற்றுகின்றனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் மகிழ்ச்சியை இழக்கின்றனர். கார்ல் மார்க்ஸ் கண்டுபிடித்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பற்றி அது ஒரு நவீன கொள்கை என்று பேசுகின்றவர்களுக்கு அதனை பின்பற்றும் கம்யூனிச அரசாங்கங்களும் நிறைவானவை அன்று. வேத கம்யூனிசத்தை பொறுத்தவரை நாட்டிலுள்ள ஒருவன் கூட பட்டினியால் வாடக்கூடாது என்பது. தற்சமயம் பல்வேறு விதமான போலி அமைப்புகள் பசியால் வாடும் மக்களுக்கு உணவு அளிப்பதாக கூறி பொதுமக்களிடமிருந்து நன்கொடை வசூலித்து அதனை தவறான வழிகளில் பயன்படுத்துகின்றன. வேதத்தின் கட்டளைகள் ஒரு அரசு இன்னின்ன வழிகளில் செயல்பட்டு வரவேண்டும் என்று வற்புறுத்துவதினால் அங்கே பசி பட்டினி என்ற கேள்விக்கே இடமில்லாது போகின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு இல்லறத்தானுக்குரிய கடமையை ஒரு பல்லியும் பாம்பும் கூட பசியினால் வருந்துவதை அவன் பார்க்க கூடாது என்று குறிப்பிடப்படுகிறது. அவைகளுக்கு உரிய உணவு வழங்கப்பட வேண்டும். உண்மையில் பசி பட்டினி என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் இவ்வுலக மனத்துக்கு பரமபுருஷ பகவானின் உடைமையாகும். அதனால் எல்லோருக்கும் உணவளிக்கும் ஏராளமான வசதிகளை அவர் செய்து வைத்திருக்கின்றார். வேதங்கள் உப 2.213 கூறுகின்றன, ஏகோ பகுநாம் ஏ விதத்தாகமான். பரமபுருஷ பகவான் உயிரின் தேவைகளுக்கு ஏற்ப எல்லாவற்றையும் வழங்குகிறார். அதனால் பட்டினி என்ற கேள்விக்கே இடமில்லை. அப்படி யாரேனும் ஒருவன் பட்டினியினால் வாடினான் என்றால் அது அரசர் என்றும் ஜனாதிபதி என்றும் ஆளுநர் என்றும் அழைக்கப்படுபவர்களின் தவறான நிர்வாகமே காரணமாகும். படிக்கிறதாங்க மாதாஜி இதுவும். ஆகையினால் ஒருவன் வேத கட்டளைகளில் போதிய அறிவு பெறாத போது வேத சாஸ்திரவித் ஜனாதிபதி ஆளுநர் போன்ற பதவிகளுக்கு தேர்தல்களில் போட்டியிடக்கூடாது என்பது தெளிவாகிறது. முன்னாளில் ராஜாக்கள் எல்லாம் ராஜரிஷிகளாக இருந்தனர். அதாவது அவர்கள் அரசர்களாக நாட்டை ஆட்சி செய்தாலும் அவர்கள் தம்முள் ஒரு முனிவரை போன்றே வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வேத கட்டளைகளை எப்போதும் மீறாமல் உயர்ந்த தெய்வீக அருளாளர்கள் மற்றும் அந்தணர்களின் அறிவுரைப்படியே ஆட்சி செய்தனர். இம்முயற்சியின்படி பார்த்தால் இப்போதிருக்கும் ஜனாதிபதிகள், ஆளுநர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் எல்லாம் தங்கள் பதவிகளுக்குரிய தகுதியில்லாதவர்களே ஆவார்கள். ஏனென்றால் அவர்கள் வேத நிர்வாக அறிவில் தேர்ந்தவர்களும் அல்லர். உயர்ந்த தெய்வீக அருளாளர் மற்றும் அந்தணர்களின் அறிவுரைகளை செவி சாய்ப்பவர்களும் அல்லர். வேதங்களையும் அந்தணர்களையும் மதிக்காதவர்களினாலேயே பிருது மகாராஜாவின் தந்தையான மன்னர் வேணன் அந்தணர்களால் கொல்லப்பட்டார். ஆகையினால் தான் பிருது மகாராஜா தெய்வீக அருளாளர் மற்றும் அந்தணர்களின் அறிவுரைகளின்படியே இவ்வுலகை ஆள்வது தன் கடமை என்று நன்கு அறிந்திருந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ. நன்றி மாதாஜி. வேதங்கள்ல கூறப்பட்ட அந்நெறிகளை முற்றிலும் கற்றுணர்ந்த ஒருவரே படைத்தளபதியாகவும் நாட்டை ஆள்பவராகவும் தண்டனை அளிப்பவராகவும் உலகத்திற்கே அதிபதியாகவும் வரக்கூடும். அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் 4 வயதிலேயே கௌமாரம் யவனம் ஜரா அந்த 4 வயதுல கௌமாரம் ஆச்சரே பிரக்ஞோ அப்படின்னு சொல்லி 4 வயதிலேயே அவங்க பாடசாலைக்கு அனுப்பிடுவாங்க. எவ்வளவு பெரிய ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அவங்க போய் ஒரு அந்தனர்கிட்ட, துரோணாச்சாரியார் மாதிரி அந்தனர்கிட்ட போய் படிப்பாங்க. வேதங்கள் எல்லாம் படிச்சு, ஈவன் கிருஷ்ணா முழுமுதற் கடவுளாக இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா
சாந்திப்ப முனி கிட்ட போய் அந்த முனிவரோட ஆசிரமத்துல தங்கி இருந்து குசேலர், கிருஷ்ணர் அவங்க எல்லாம் படிச்சுட்டு வர்றாங்க. பலராமர் எல்லாரும் படிக்கிறாங்க. 64 கலைகளை 64 நாட்கள்ல அவர் கத்துக்கிறார். ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள். அவர் எல்லாமே ஏற்கனவே அறிந்தவர். ஆனா என்ன பண்றாருன்னா மற்ற மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக யத் யத் யாசரதிஷ்டேச தத்த தேவேதரோ ஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. சோ ஒரு பெரிய மனிதர் ஒருவர் ஓமை அமைத்து காட்டுவதையே மற்றவர்களும் அதை பின்பற்றுவார்கள் சொல்லி பகவானே இப்படி பண்றாரு. நான் கிருஷ்ணாவே அப்படி பண்ணியிருக்காரு, நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு மத்தவங்க பண்ணக்கூடாது இல்லையா? அதனால குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனானப்பட்ட கிருஷ்ணருடைய நேரடி இன்கார்னேஷன், நேரடி அவதாரமான ஸ்ரீ ராமானுச்சாரியார் அவரே குருவை ஏத்துக்கிறார். திருக்கோஷ்டியூருக்கு 18 முறை அவர் தொடர்ந்து போறார். அப்புறம்தான் திருக்கோஷ்டியூர் நம்பி அவர் ஏத்துக்கிறார். அடியேன் வந்திருக்கேன்னு சொன்னா உடனே அவர் ஏத்துக்கிறார். முதல்ல நான் வந்திருக்கேன்னு சொல்லுவார். இதெல்லாம் அவரு தெரியாமல் கிடையாது, அதெல்லாம் நம்மளுக்கு உணர்த்துவதற்காக. நான் என்கின்றது நான் போய் நீ வா அப்படி நாளை வா அப்படிங்கிற. அப்ப என்ன இவருக்கு ஒண்ணுமே புரியல. நான் போய் வா நாளை வா அப்படிங்கிறாரு அப்படின்னு. அப்போ அப்புறம்தான் புரிஞ்சுது. அது இதெல்லாம் நம்மளுக்கு காட்டுறதுக்காக. ஸ்ரீபாத ராமானுச்சாரியாருக்கெல்லாம் தெரியாம கிடையாது, அவர் மிக உயர்ந்த நிலையில் இருக்கார். அந்த நான் என்கின்ற அகங்காரம் அதனால நான் அப்படிங்கிறதே கிடையாது. அங்க அடியேன்னு தான் சொல்லிக்குவாங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அடியேன் அப்படிங்கிற சொல்லதான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்க நாட்டின் அந்தணர்கள் ஆட்சிப்படிதான் அன்னைக்கு அரசர் அரசாட்சி பண்ணுவார். ஏன்னா அவங்க பிராமணர்கள் மதியில அதாவது மதிநுட்பம் கொண்டவர்கள், நல்ல சிறந்த புத்திசாலிகளா இருப்பாங்க. இன்னைக்கு கூட நீங்க பிராமணர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க. ஏன்னா அவங்க சத்துவ குணத்துல அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு மூளை நல்லா ஷார்ப்பா இருக்கும். சத்துவ குண உணவுகளை உண்பதுனால அது மூளை நல்லா செயல்படும். ரஜோகுண உணவை உண்கிறதுனாலயோ இல்ல தமோகுண உணவுகளை உண்பதுனாலேயோ நம்மளுக்கு மந்த புத்தி தான் இருக்கும், பைத்தியக்கார புத்தி தான் இருக்கும். சோ இந்த பிராமணர்கள் அங்க ராஜகுருவாக அந்த அரண்மனையில அமர்ந்திருப்பார். அவர் தான் நிறைய மன்னனுக்கு எடுத்து சொல்லுவார், இப்படியெல்லாம் ஆட்சி புரியணும், இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு அரசன் அப்படிங்கிறவன் மக்களுடைய சேவகன். அவன் தான் உயர்ந்த பதவிக்கு வந்துட்டோம் அப்படின்னு அகங்காரத்துல ஆடக்கூடாது. அதனாலதான் பரசுராமர் 21 தலைமுறைகளை அழிச்சாரு அப்படின்னு 21 முறை படையெடுத்து அரசர்களை எல்லாம் கொன்று வீழ்த்தினார்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு கட்டத்துல அரசர்கள் எல்லாம் அந்த கர்வம் வந்துருச்சு, பொய் அகங்காரம். நான் மிக உயர்ந்தவன், நான் தான் நாட்டை ஆள்றவன், நாட்டைவே என்னோட நாட்டுல இருக்கிறவன் எல்லாமே என்னோட பேச்ச கேட்கணும், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா பதவிய. அதனாலதான் பரசுராமர் அவங்களை எல்லாம் கொன்னாரு. அது போல பிராமணர்களும் ஒரு கட்டத்துல அந்த லெவல் போனங்காட்டிக்கு தான் அவங்களுக்கு கலியுகத்துல அப்படி சாபம் பிருகு மகாராஜால இருந்து சாபம் வாங்கினதுல இருந்து தொடங்குச்சு. சமீக மகரிஷி அவருடைய பையன் மூலமா அப்படி வழி வழியா அப்புறம் வந்தது. அப்ப பிராமணர்கள் அவங்களுடைய அந்த சக்தியை இழந்து இன்னைக்கு பிராமண பந்துவா இருக்கிறாங்க. சோ பிராமணர்களும் ராஜாக்களும் அப்படி அகங்காரம் கொள்ளக்கூடாது, மக்களுடைய சேவகர்களாக தங்களை எண்ண வேண்டும். ஏன்னா அவங்க பகவானோட பிரதிநிதியா தான் உட்கார்ந்து இருக்காங்க. அது என்னைக்குமே பிருத்து மகாராஜா அந்த நிலையில தான் இருந்தார். அதே போல 4 குமாரர்கள் பிராமணர்கள் அந்த நிலையில தான் இருந்தாங்க, பணிவானவர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தரும் உபதேசம் பண்ணிக்கிட்டு. ஸோ இனியும் பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிச சித்தாந்தம் அதெல்லாம் நவீன கொள்கை பேசுவாங்க. அதாவது எல்லா பொருளும் எல்லாருக்கும் சமந்தான், யாருமே இங்க பட்டினி கிடக்க கூடாது அப்படின்னு. ஆனா அந்த கம்யூனிஸ்ட்வாதிகளுக்குள்ளயுமே ஒரு பொய் அகங்காரம். ஏன்னா கடவுளுடைய அந்த ஆன்மீகம்
அப்படிங்கிற கடவுளுடைய பற்று இல்ல அப்படின்னா, கிருஷ்ணா கான்சியஸ் இல்ல அப்படின்னா, அதுல வந்து எந்த பைண்டிங் கிடையாது. முக்குணங்களாலதான் அவங்க செயல்படுத்தப்படுகிறார்கள். ஏன்னா இந்த ஜட உலகுல பகவானை மையமாக வைத்து செய்யப்படவில்லை என்றால் அவங்க மாயாக்கு சேவை செய்யறாங்க. ஒண்ணு கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், இல்ல மாயாக்கு சேவை செய்யணும். சோ மாயா இன்டர்ஃபியர் பண்ணும்போது அந்த குணங்கள் எப்ப வேணா மாறுபடும். சோ கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சம உடைமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில அந்த தலைவனே அவனுக்கு நிறைய வச்சுக்குவான், மத்ததுதான் அவன் அடுத்தவனுக்கு கொடுப்பான். சோ இந்த மாதிரி நிறைய பேர் நன்கொடை வசூலித்து அதை தவறான வழியில எல்லாம் பயன்படுத்துறாங்க. பசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற மாதிரி பயன்படுத்துவாங்க. அப்போ வேதங்கள் சொல்லுது ஒரு அரசன் எவ்வாறு செயல்பட வேண்டும், ஒரு அந்தணன் எவ்வாறு செயல்பட வேண்டும், மக்களை எவ்வாறு காக்க வேண்டும். சாணக்கியர் சாணக்கிய தந்திரம் அப்படிங்கிற நூல்ல சாணக்கியர் அவரும் நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்கார். அவரும் ஒரு பிராமணர் தான். சோ ஒரு அரசாட்சியில வந்து ஒருவன் பட்டினியா கிடக்கிறான் அப்படின்னா அது காரணம் யாரு? அங்க அரசை ஆள்பவன். மக்கள் உணவின்றி தவித்தால், பட்டினியால் தவித்தால் அதுக்கு காரணம் அந்த அரசாங்கம் தான். அரசாங்கம்னா அரசை ஆள்பவர்கள். சோ இங்க சர்வசாதாரணமா அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய பில்டிங். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப குடிசை, சேரியில டிச்சுக்குள்ள அந்த டிச்செல்லாம் போய் கேதர் ஆகும் பாருங்க, அந்த குட்டை மாதிரி. அதுல ஃபுல்லா கிருமிகள் இருக்கும், நாற்றம் இருக்கும். அதுக்குள்ள குடிசை, அது ஓரங்கள்ல குடிசை போட்டு வாழ்வாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹைஃபையா 5 ஸ்டார் லெவல்ல பெரிய பெரிய மாளிகைகள், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்ன? இந்த அரசாங்கம். ஏன்னா சரியா ஆளத் தெரியல, மக்களை சமமாக நடத்த தெரியல. இப்ப வேதங்கள் சொல்லுது ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு சொல்லி. அப்ப பரமபுருஷ பகவான் உயிரின் தேவைக்கேற்ப எல்லாவற்றையும், சோ எல்லா ஆத்மாக்களுக்கும் மேலானவர் ஒரு உயர்ந்த ஆத்மா தான் பகவான். அவர்தான் அந்த எல்லா ஆத்மாக்களையும் காப்பாற்றுகிறார். இப்போ பட்னிங்கிற அவருடைய ஆட்சியின் கீழே, பகவானோட ஆட்சியில வந்து பட்னிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. ஏன்னா பகவான் எல்லாவற்றையும் அதன் நிலையில் அது பரிபூர்ணமானது. இப்ப ஒரு பூமியை உருவாக்குறாரு அப்படின்னா அந்த பூமியிலேயே எல்லா வளங்களும் இருக்கு, அதனுடைய தேவைகள் அதிலேயே நிறைவு செய்து கொள்ளும் அளவிற்கு எல்லாமே பரிபூரணம். இப்ப நாமளும் பரிபூர்ணமானவர்கள். ஆனா நம்ம கிட்ட எப்போ அந்த மாயோட சக்திக்கு நாம அடிமையானமோ அப்ப நாம அந்த பரிபூரணத்தை உணராம திருப்தி இல்லாம இருக்கோம். ஏன்னா நாம நமக்குள்ள பரிபூர்ணமானவர்கள், நம்மளுக்கும் சத்து சித்த ஆனந்தமான ஆத்மா இருக்குது. ஆத்ம தலத்தில் செயல்பட்டால் அந்த பரிபூரணத்தை அடையலாம். அது போல இந்த உலகம், கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் எல்லாமே அதன் நிலையில் அது முழுமையானது. வேற எங்கேயும் போய் இந்த உலகம் வந்து வேற உலகத்துக்கிட்ட எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தாவர விதைகள் வேணும், எனக்கு காய்கறிகள் பஞ்சம் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க ஏன் பஞ்சம் பட்டினி வருது அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சியாளர்கள்னால, சரியாக ஆட்சியை நிர்வகிக்க தகுதி இல்லாதவர்கள் தான் மேல உக்காந்துட்டு இந்த குறைகளை உண்டாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பற்றாக்குறை கிடையாது. பற்றாக்குறை எதனால வருது? அது செயற்கையாக இந்த வியாபாரிகள் உண்டாக்குவது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தானியங்கள் ரொம்ப அதிகமான விலை இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் பதுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிபிஷியலா செயற்கையா அதுக்கு ஒரு டிமாண்ட் உண்டு பண்ணுவாங்க. அதை கொண்டு போய் பதுக்கி வச்சு அப்போ விலை ஜாஸ்தி ஆனோன்னா அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்க லாபம் அடைவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குதோ தவிர இங்க உண்மையான டிமாண்டே கிடையாது. ஏன்னா பகவான் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதன் நிலையில் அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுல பூர்ணமான படைப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கார். ஒரு மனிதன் ஆகட்டும், விலங்கு ஆகட்டும், காட்டுல இருக்கிற மிருகங்கள் ஆகட்டும், பறவைகள் ஆகட்டும், எல்லாமே நிறைவுடன் வாழ முடியும். இந்த பூமி அதற்கான உற்பத்தியை கொடுக்க முடியும். பூமி தாய் வந்து எல்லாம் தண்ணி, நிலக்கரி சுரங்கம், தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி தாமிரங்கள், இரும்பு எல்லாத்தையும் கொடுக்குறா. பூமி தேவி அள்ளி அள்ளி கொடுக்குறா. ஆனா இங்க செயற்கையா மக்கள் உண்டாக்கிக்கிறாங்க அந்த டிமாண்ட. சோ இங்க வந்து அந்த பகவான் விதித்த அந்த விதிமுறையை, வேத கட்டளையை எப்பொழுதும் மீறாமல் ஒரு அரசனோ அந்தணனோ
அந்த வேத கட்டளைகள் அறிவுரைப்படி ஆட்சி செய்தார்கள்னா இங்க யாருக்குமே எந்த கஷ்டம் கிடையாது. ஆனா தகுதி இல்லாதவர்கள், வேதங்களே தெரியாதவங்க எல்லாம் இப்போ ஆட்சியில உட்காந்துட்டு இருக்காங்க. வேதங்களை மதிக்கிறது கிடையாது. அவங்கவங்க மனம் போன போக்குல சட்டங்களை இயற்றி அதை மக்களுக்கும் கட்டாயப்படுத்தி கொடுத்து வேதங்களை மக்களுக்கு கொடுக்காம அந்த வேத கொள்கைகளை மறைச்சு அதை அழிக்கவும் செய்யறாங்க. ஏன்னா இன்னைக்கு நாத்திகர்களோட கையில தான் ஆட்சி இருக்கு. சோ நாடு எப்படி முன்னேறும்? நாம என்ன பாக்குறோம்? தர்ம அர்த்த காம மோக்ஷ. அந்த தர்மம் அப்படிங்கிறது சமயம். சமயத்தின் மூலமாக தான் தர்மம் வெளிப்படுகிறது. சமயமே இல்லாத ஒரு சமுதாயம் இருந்தது அப்படின்னா அது எங்க போய் முடியும்? விலங்குகளோட காட்டு விலங்குகள் மாதிரி ஒரு சமுதாயத்துலதான் முடியும். அதுகளுக்கெல்லாம் ஒரு நியதி கிடையாது. என்ன வேணா பண்ணலாம், எப்ப வேணா. அது மாதிரிதான் இன்னைக்கு கலியுகம் போயிட்டு இருக்கு. மது, மாது, சூது, மாமிசம், இது எல்லாம் வெளிப்படையா பாக்குறோம். அன்னைக்கெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு செஞ்சாங்க. ஒருத்த மது குடிக்கிறான் அப்படின்னா பயப்படுவான், வீட்டுக்கு வர பயப்படுவான், மத்தவங்க முன்னாடி வரக்கு பயப்படுவான். இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமா வர்றாங்க குடிச்சிட்டு. வீட்டுக்கும் சரி பல பொது இடங்கள்லயும் சரி சர்வசாதாரணமா சுத்துறாங்க. அப்படியே பொது இடத்துல அப்படியே சிகரெட்டை பிடிச்சிட்டு மத்தவங்க இருக்கிறாங்க பக்கத்துல இருக்காங்கன்னு அது கூட இல்லாம அப்படியே ஊதி தள்ளுறான். அநாகரிகமான சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படியே போயிட்டே இருக்கு இன்னைக்கெல்லாம் நிலைமை. அப்ப பிருது மகாராஜா ராஜாவும் இருந்தாரு, சோ ரிஷிகளாவும் இருந்தாங்க. ரிஷிகள் அப்படின்னா எல்லாத்தையும் துறந்த உடனே காட்டுக்கு போயிருவாங்க வானப்பிரஸ்தம் எடுக்கும்போது. ஐயோ எனக்கு இத்தனை சொத்து இருக்கு, நான் பெரிய ராஜா, வயசானாலும் இந்த சேரை விட்டு கொடுக்க கூடாது. இப்ப பாருங்க, வயசானா கூட இந்த சேரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதுலயே அப்படியே உட்காந்துக்குவாங்க கம் போட்ட மாதிரி. அவங்கள எழுப்பறக்குள்ள மரணதேவன் வந்துதான் எழுப்பி கூட்டிட்டு போகணும். அந்த அளவுக்கு ஆட்சி பீடத்துல ஒருத்தர் அவ்வளவு கவர்ச்சி அது மேல அவங்களுக்கு. காம, குரோத, லோப, மோக அப்படின்னு எல்லா குணங்களையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். சோ பிருது மகாராஜா தெய்வீக அருளாளர் மற்றும் அந்தணர்களின் அறிவுரைப்படியே உலகை ஆள்வது தன் கடமை அப்படின்னு நன்கு தெரிஞ்சு வச்சிருந்தார். சோ அதனாலதான் அந்த அந்த ஆட்சி காலங்கள்ல ரொம்ப மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க. மன்னனை கடவுளாகவே கருதினாங்க. கடவுளாக கருதினாலும் அவர் ரொம்ப தாழ்மையுடன் எல்லா மக்களையும் அவர் சமமா நடத்தினார். இன்னைக்கு மாதிரி உயர்ந்தவர்கள் போனா அவங்களுக்கு பெரிய சேர் போட்டு உட்கார வைக்கிறது, தாழ்ந்தவர்கள் போனா அவங்கள வெளியில் நிக்க வச்சு ரொம்ப நேரம் காக்க வச்சு அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம அனுப்புறது அப்படி கிடையாது. அன்னைக்கு ஆட்சியாளர்கள்லாம் அவ்வளவு பணிவானவர்களா, ராஜாவாக இருந்தாலும் அவங்க ரிஷிகளாகவும் இருந்தாங்க. அதனால மக்கள் அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. அடுத்த ஸ்லோகம் 46. ஸ்வம் ஏவ பிரம்மணோ புங்க்தே ஸ்வம் ஸ்வஸ்தே ஸ்வம் ததாதி ச தஸ்யைவானுக்ரஹேனாம் ஹேனானம் புஞ்சத சத்ரியாதயாக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன். படிங்க. மாதாஜி. பிரணாமம். சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் போன்றோர் அந்தணர்களின் அளவற்ற கருணையினாலேயே தங்கள் உணவினை உண்கின்றனர். அந்தணர்கள் தங்கள் சொந்த சொத்துக்களின் மூலமே மகிழ்ச்சி அடைகின்றனர். தங்கள் சொந்த சொத்துக்களின் மூலம் வரும் ஆடைகளையே உடுத்துகின்றனர். தங்கள் சொந்த சொத்துக்களில் இருந்தே தானம் வழங்குகின்றனர். பொருளுரை: முழுமுதற் கடவுள் நமோ பிரம்மண்ய தேவாயா என்று பூஜிக்கப்படுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், பரமபுருஷ பகவான் அந்தணர்களை பூஜிப்பதற்குரிய கடவுளர்களாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதாகும். பரமபுருஷ பகவான் எல்லோராலும் மதிக்கப்படுபவர். எனினும் அவர் பிறருக்கு பாடம் கற்பிப்பதற்காகவே அவர் அந்தணர்களை வணங்குகிறார். சப்த பிரமம் என்று சொல்லப்படும் வேத அறிவை உலகம் முழுவதும் பரப்புவதை தொழிலாக கொண்டிருப்பதனால் அந்தணர்களின் கட்டளைகளை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். வேத அறிவை பரப்புவதற்குரிய ஓர் அந்தணன் இல்லை என்றால் மனித சமுதாயம் முழுவதும் குழப்பத்திற்கே ஆளாகும். அந்தணர்களும் வைணவர்களும் முழுமுதற் கடவுளின் நேரடி தொண்டர்கள் ஆதலினால் அவர்கள் பிறரை நம்பி இருப்பதில்லை. உண்மையில் உலகில் உள்ள எல்லாமே அந்தணர்களுக்கு உரியவையாக இருந்தும் அவர்கள் பெருந்தன்மையினால் சத்திரியர்கள் அல்லது அரசர்கள், வைசியர்கள் அல்லது வியாபாரிகளிடமிருந்து வரும் தானங்களை ஒத்துக்கொள்கின்றனர். எல்லாமே அந்தணர்களை சேர்ந்தவைகளாக இருக்கிறது.
சத்திரிய அரசாங்கமும் வைசிய வியாபாரிகளும் வங்கியாளர்களைப் போல் தங்கள் பாதுகாப்பில் வைத்திருக்கின்றனர். எப்போதெல்லாம் அந்தணர்களுக்கு பணம் தேவைப்படுகின்றதோ அப்போது சத்திரியர்களும் வைசியர்களும் அவற்றை அளிப்பார்கள். இது வங்கியில் உள்ள சேமிப்பு கணக்கினை போன்றதாகும். பணம் செலுத்துபவர் தனக்கு தேவைப்படும் பொழுது அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறார். பகவானின் தொண்டில் முழு நேரமும் அந்தணர்கள் ஈடுபட்டிருப்பதனால் உலகில் நிதி ஆதாரங்களை கவனிப்பதற்கு அவர்களுக்கு குறைந்த அவகாசமே இருக்கின்றது. ஆகையினால் செல்வங்கள் எல்லாம் சத்திரியர்கள் அல்லது அரசர்களின் பாதுகாப்பில் இருக்கின்றன. அந்தணர்களுக்கு தேவைப்படும் பொழுது அதை அரசர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றனர். உண்மையில் அந்தணர்களும் வைணவர்களும் அடுத்தவர் பணத்தில் வாழ்வது இல்லை. அவர்கள் தங்கள் பணத்தை கொண்டே வாழ்கின்றனர். இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு அவர்கள் மற்றவர்களிடம் இருந்து பணம் வசூல் செய்து வாழ்வது போல் தோன்றுகிறது. சத்திரியர்களும் வைசியர்களும் வைத்திருப்பவையெல்லாம் அந்தணர்களுக்கு உரியது. ஆதலினால் தானம் வழங்க அவர்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. ஆதலினால் அந்தணர்களின் கட்டளைப்படியே சத்திரியர்களும் வைசியர்களும் தானம் வழங்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இப்போது அந்தணர்களுக்கு தட்டுப்பாடு ஆதலினால் சத்திரியர்கள் என்றும் வைசியர்கள் என்றும் அழைக்கப்படுபவர்கள் அந்தணர்களின் கட்டளைகளை நிறைவேற்றாததினால் உலகம் குழப்ப நிலையில் இருக்கிறது. 2வது வரியில் இச்சுலோகம் சொல்கிறது, அந்தணர்களின் அளவற்ற கருணையினாலேயே சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் உண்கின்றனர் என்று. இதனையே வேறு விதமாக அந்தணர்கள் தடை செய்யும் எதனையும் அவர்கள் உண்ணக்கூடாது என்றும் சொல்லலாம். அந்தணர்களும் வைணவர்களும் தாங்கள் எதனை உண்ண வேண்டும் என்று அறிந்தவர்கள். அவர்கள் முழுமுதற் கடவுளுக்கு முதலில் அர்ப்பணிக்கப்படாத எதனையும் உண்பதில்லை என்பதற்கு தாங்களே முன்னுதாரணமாக திகழ்கின்றனர். சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் அந்தணர்கள் கருணையுடன் அளிக்கும் கிருஷ்ண பிரசாதத்தையே உண்ண வேண்டும். அவர்கள் இறைச்சி கொட்டுகளை திறந்து மாமிசம், மீன் போன்றவற்றை உண்பதோ மது அருந்துவதோ அல்லது இது போன்ற வழிகளில் ஒரு பொருள் ஈட்டுவதோ அங்கீகாரமின்றி செய்ய முடியாது. தற்காலத்தில் சமுதாயம் அந்தணர்களின் அறிவுரைகளின்றி செயல்படுவதனால் மக்கள் எல்லோரும் பாவச் செயல்களிலேயே ஈடுபட்டுள்ளனர். இதுதான் கலியுகத்தில் நாம் காணும் நிலையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதுக்கு முன்னாடி 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதாவது எல்லாமே பிராமணர்களுக்குரியது. அதை எடுத்து எப்படி பிருத்து மகாராஜா தானமாக பிராமணர்களுக்கு கொடுக்க முடியும்? இந்த குமாரர்கள் பிராமணர்கள். சோ அவர் தனக்கு பரிசாக வந்த பொருட்களை இந்த குமாரர்களுக்கு கொடுத்தார். ஆனா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எல்லாமே பிராமணர்களுக்குரியது. அப்புறம் எப்படி இவர் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் பார்த்தோம். சோ இங்க 4 வர்ணம் ஆசிரமம் இருக்கு. அந்த 4 வர்ணத்துல முக்கியமானவர்கள் பிராமணர்கள். கோ பிராமண ஹிதாயச்ச. இப்ப பிராமணர்கள் என்றும் வணங்கப்பட வேண்டியவர்கள், சமுதாயத்திற்கு மிக முக்கியமானவர்கள். ஏன்னா அவங்க பகவானின் வாயிலிருந்து வருகின்ற அந்த சொற்களை, வேதங்களை என்றும் ஓதிக்கொண்டிருப்பவர்கள். அதனால பகவானின் வாயாகவே செயல்படுகிறார்கள். அப்ப பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர் பிராமணர். அதனாலதான் குச்சேலர் வந்த உடனே அவருக்கு கால்களை எல்லாம் கழுவி அவரை உயர்ந்த ஆசனம் கொடுத்து தனது கட்டிலேயே உட்கார வைக்கிறார். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அரண்மனையில இருக்கிறவங்களுக்கெல்லாம், அந்த சேவகர்கள் எல்லாம், இது யாரு இவன் பிச்சைக்கார மாதிரி வர்றான், இவரை போய் அணைச்சு இவ்வளவெல்லாம் உபச்சாரம் பண்றாரு அப்படின்னு. ஏன்னா இந்த காலத்துல அப்படியெல்லாம் வறியவர்கள் போனா யாரும் உள்ளேயே விட மாட்டாங்க. அரசாங்கத்துல இருக்கிற உயர் அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு கெட்டு குட்டி செவராயிருக்கு. சமுதாயமே சீரழிந்து கொண்டிருக்கிறது. எது வேண்டாமோ அதுதான் இங்க டாப்ல இருக்கு. மாது, மாமிசம், சூது. ஏன்னா அதை வச்சுதான் கவர்மெண்டே சம்பாதிக்குது. அதை விட்டா அம்போன்னு போயிடுவாங்க எல்லாருமே. கவர்மெண்டே நடத்த முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்சி பலவீனமா இருக்கு. மோசமான செயல்களை ஊக்குவித்து அதுல வர்ற வருமானத்தை தான் வச்சு நாங்க மக்களுக்கு சேவை செய்யறோம். அது எப்படி சேவையா இருக்கும்? அதனாலதான் மக்களும் கஷ்டப்படுறாங்க. ஒரு நல்ல பணத்திலிருந்து நம்மளுக்கு நல்ல சேவைகள் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நாம நல்லா இருப்போம். ஆனா கெட்ட செயல்ல இருந்து வர்ற அந்த சேவைகளை நாமும் ஏத்துக்கிறதுனால நம்மளுக்கும் இங்க கேடு வருது.
நீங்க ஒரு குடும்பத்துல வந்து நல்ல முறையில சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை அவன் வளர்த்திட்டு வந்தானா அவங்க வாரிசுகள் நல்லா இருக்கும். ஆனா மோசமான வழியில சம்பாதிக்கிற பணம் பின்னாடி அவனுக்கே அது ஆபத்தா இருக்கும். குழந்தைகள் நல்லா இருக்காது. பரம்பரை பரம்பரையா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த சொத்து நிலைக்கிறது இல்ல. அப்படியே நிலைத்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கும், தோஷங்கள் இருக்கும். ஏன்னா அந்த வழியா சம்பாரிச்சதுனால அப்படித்தான் இருக்கும். அது போல இன்னைக்கு கவர்மெண்ட் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்குது. பிராமணர்களை மதிக்கிறது இல்ல. சோ பிராமணர்களும் பிராமணராக இன்னைக்கு இருக்கிறது இல்ல. இப்படி எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம் மேல கஷ்டம். ஏன்னா கலியுகம் இப்படித்தான். மந்தாக சுமந்த மதையும் அந்த பாக்கியகே உபத்திரதக, பாக்கியம் இல்லாதவர்களாக, அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாக நாமெல்லாம் இருக்கிறோம். சத்தியயுகத்துல பிறந்திருந்தா அதிர்ஷ்டசாலிகள். அட்லீஸ்ட் திரேதா யுகத்துல பிறந்திருந்தா கூட ஓரளவுக்கு நாம அனுபவிச்சிருக்கலாம். நல்ல நல்ல தர்மத்தை அனுபவிச்சிருக்கலாம். அந்த தர்மம் சீர்குலைந்து இருக்கின்ற இந்த கலியுகத்துல நாம பிறந்தவங்க எல்லாம் அதிர்ஷ்டமற்றவர்கள். சோ அதைத்தான் இங்க நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப வேத அறிவை பரப்புவதற்கு அந்தணன் இல்லை என்றால் மனித சமுதாயம் முழுவதுமே குழப்பத்திற்குள்ளாகும். இப்ப நாம படிக்கிறோம் வேதங்களோட சாரமாக பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் யார் கொடுத்தது? வியாசதேவர் கொடுத்தது. யார் மூலமா? இப்ப நாம படிச்சுட்டு இருக்கிறோம் பிரம்மமத்துவ கௌடிய சம்பிரதாய, பிரம்மா மூலமா வந்த அந்த சம்பிரதாயத்தின் மூலமா இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா படிக்கிறோம். நம்மளுக்கெல்லாம் முதல்ல தெரியாது. பகவானோட நாமம் சொல்லணும் அப்படின்னா இதை சொல்லி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? இதையே திரும்ப திரும்ப பைத்தியக்காரனாட்ட ஏன் சொல்லணும்? சோ அந்த மந்திரத்தோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் அவர் ஒரு பிராமணர். சோ இங்க சேர்றவங்க எல்லாருமே பிராமண தன்மையை பெற்று நம்மளுக்கு உபதேசம் பண்றாங்க. அவங்களாலதான் இந்த உபதேசம் செய்ய முடியும். அவர்கள் அதை உணர்ந்தவர்கள் தான் அதை சொல்ல முடியும். உணராதவர்கள் வந்து பக்தியை பிரச்சாரம் பண்ண முடியாது. இப்ப லட்டு நல்லா இருக்கும்னா அதை நான் சாப்பிட்டு பார்த்துதான் அது சொல்ல முடியும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு நான் சொன்னேன்னா அது வெறும் பேச்சளவுல இருக்கும், உணர்வளவுல இருக்காது. உணர்ந்து சொல்ற போது அதனோட வேல்யூ இன்னும் அதிகமா இருக்கும். சோ இங்க ஸ்ரீல பிரபுபாதர், நம்மளுடைய குரு மகராஜ், ஜெயபதாக சுவாமி மகராஜ் இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா பக்தியில அவ்வளவு மேன்மையான நிலையில் இருக்கிறதுனாலதான் பாகவதம் பகவத்கீதைக்கெல்லாம் இதுக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்து நம்மள மீண்டும் மீண்டும் அதுலயே படிச்சு நம்மெல்லாம் நல்ல நிலைக்கு வரணுங்கிறதுக்காக இந்த கிரந்தங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப இது எல்லாம் யாருனால நம்ம படிச்சுட்டு இருக்கோம்? பிராமணர்களால. அப்போ பிராமணர்களுக்கு எப்படி வந்து செல்வம் வருது? எல்லாமே அவங்களுக்கு உரியது. சாஸ்திரம் சொல்லியாச்சு. சாஸ்திரம் சொன்னா அதுக்கு வேற்று கருத்தே கிடையாது. ரததானஸ்ய சம்சயாத்மா வினசியதி நாயம் லோக அஸ்தினப்பரும் அசுகம் சம்சயாத்மனக. சாஸ்திரங்களை வந்து நம்பாதவங்களுக்கு நசுகம், சுகமே கிடையாது. சம்சயாத்மனக, சோ வினஷ்யதி, வீணா போயிடுவாங்க சாஸ்திரங்களை நம்பலேனா. குரு சாது சாஸ்திரம் மூலமாக நாம் இந்த அறிவை பெற வேண்டும். அப்ப சாஸ்திரங்கள் சொல்லுது பிராமணர்கள் தான் தலை சிறந்தவர்கள், அந்த எல்லா சொத்தும் அவங்களுக்கு உரிமையானது. ஏன்னு கேட்டா அவங்கனாலதான் நம்மளுக்கு அறிவு வருது. அறிவில்லாம ஒரு மனிதன் உடம்ப மட்டும் வச்சிருந்தானா அந்த உடம்புனால அவனுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இப்போ அறிவில்லாத ஒரு பைத்தியக்காரன் வீதியில வந்து பேசுனதையே பேசிட்டு தலைய சொரிஞ்சுக்கிட்டு குளிக்காம ட்ரெஸ்ஸ பாதி போட்டும் போடாம இருக்கிறவனுக்கு என்ன மதிப்பு கொடுப்போம் நாமோ? அது போல இந்த அறிவு அப்படிங்கிறது பிராமணர்களால் கொடுக்கப்படுவது. எந்த மாதிரி அறிவு? ஆன்மீக அறிவு. நீங்க டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி தர்றாங்க, அதெல்லாம் படிச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாம் முட்டாள் தான். இன்னைக்கு நிறைய பேர் IAS IPS அப்படின்னா இருந்தாலும் ஆன்மீக அறிவு இல்லைன்னா எல்லாருமே முட்டாள்கள். அவங்க நினைச்சுக்கிறாங்க நாங்கெல்லாம் புத்திசாலிகள், நாங்க நிறைய மார்க் வாங்கியிருக்கோம், நிறைய படிப்பு படிச்சிருக்கோம், நிறைய சம்பாதிக்கிறோம். அவங்களுக்கே தெரியாது அதெல்லாம் அனித்தியம். அது வந்து நிரந்தரமான மகிழ்ச்சி தராது. மகிழ்ச்சி என்பது ஆன்மீகத்துல மட்டும்தான். ஆன்மீக அறிவே உண்மையான அறிவு அப்படிங்கிறது அவங்க தெரியாமத்தான் அதுக்குள்ள சுழன்று கொண்டு இருக்கிறாங்க. சோ அன்னைக்கு பிராமணர்கள் என்ன பண்ணினாங்கன்னா அவங்களுக்கே உரியதாக இருந்தாலும் அவங்க வந்து அடுத்த வேலைக்கு கூட அவங்க வச்சுக்க மாட்டாங்க, சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. பவதி பிச்சான் தேகி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்து அவர்கள் உண்பார்கள். அடுத்த வேலைக்கு கூட வச்சுக்க மாட்டாங்க. இருந்ததுன்னா அது தானமா கொடுத்துருவாங்க.
சோ பிராமணர்கள் வந்து அவ்வளவு எளிமையா இருந்தாங்க. அவங்களுக்கு ஆசைகள் அதிகம் கிடையாது. இது மாதிரிதான் சாணக்கியர். சாணக்கிய பண்டிதர். பண்டிதர் அப்படின்னா ரொம்ப மேதாவி அவர். அவர் வந்து ஒரு பெரிய ராஜ ராஜ்யத்துக்கே அவர் வந்து ராஜகுருவா இருந்தார் பல தலைமுறைகளுக்கு. அவ்வளவு ஒரு புத்திசாலி அந்த பிராமணர். அவர் வந்து சாணக்கிய தந்திரம் அப்படிங்கிற நூலை கூட எழுதியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப பெரிய அறிவாளியாகவும் நிறைய மக்களுக்கு திட்டங்களை எல்லாம் தீட்டி அந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லி பெண்கள் எப்படி இருக்கணும், ராஜா எப்படி இருக்கணும், குடிமகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்னொன்னா தொகுத்து வச்சிருந்தார். ரொம்ப அறிவு அவருக்கு. அதனால அந்த ராஜா சொன்னார், நீங்க வந்து என்னோட மாளிகையில தங்குங்க. முடியாதுன்னு. சரி, என்கிட்ட தங்க வேண்டாம், உங்களுக்கு தனியா மாளிகை கட்டி தர்றேன் அப்படின்னாரு. நான் இருக்கிற இடத்துல இருந்தாதான் எனக்கு மரியாதை, நீ இருக்கிற இடத்துல இருந்தாதான் உனக்கு மரியாதை அவர் சொன்னார். சோ அவர் வந்து ஏத்துக்கவே இல்லை. என்னோட குடிசையே எனக்கு போதும். சோ அந்த காலத்துல அந்தணர்கள் அப்படியும் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் அந்தணர்கள் அதாவது பிராமண பந்து அப்படின்னு சொல்ற வெறும் பெயரளவான அந்தணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் எது கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு சலாம் போட்டுட்டு நாய் வாலாட்டுற மாதிரி அவங்க பின்னாடி போனதுனாலதான் இன்னைக்கு அந்தணர்களோட மதிப்பு குறைஞ்சிருச்சு. சிலரெல்லாம் அப்படி பண்றதுனால, எல்லாருமே கிடையாது. சோ அந்த ஸ்ருங்கி மகரிஷி, சமீக முனியோட ஸ்ருங்கி, அவர் எப்ப வந்து அந்த தவறு பண்ணினாரோ அப்பிருந்தே பிராமணர்களுடைய செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சு இன்னைக்கு கலியுகத்துல பிராமணர்களே இல்ல, கலவு சூத்திர சம்பவ அப்படின்னு எல்லாமே சூத்திரர்களா 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்கு எல்லாமே செய்யாம எல்லாருமே சூத்திரர்களா இருக்கிறாங்க. ஆனா பை பிராக்டிஸ் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பிராமணர்கள் ஆகலாம் அப்படின்னு சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் நம்மளுக்கு அரிய வாய்ப்பை இங்க இஸ்கான்ல கொடுத்திருக்காரு. சோ நம்ம வந்து உணர்வுகளை மேம்படுத்தும் போது நாமளும் பிராமணத்தன்மையை பெற்று நாம பிராமணர்கள் ஆகலாம். சோ இப்படி வந்து வைஷ்யர்களும் சத்திரியர்களும் அந்த பிராமணர்களுக்கு தானமா வழங்கணும். அன்னைக்கெல்லாம் நாம பார்த்திருப்போம், யாகங்கள் செய்தா அவங்க வந்து நிறைய தானியங்கள், காய்கறி, இன்னைக்கு கூட திதி கொடுக்கும் போது நீங்க பிராமணர்களுக்கு சும்மா போக முடியாது. பழம், பூசணிக்காய், அந்த நாட்டுக்காய்கள் எல்லாம் வச்சு அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சு தானமா கொடுப்போம். அப்படி தானம் கொடுக்கும் போது அவங்க வந்து பிராமணர்களுக்கு கொடுப்பது பகவானுக்கே நாம கொடுக்கற மாதிரி. ஏன்னா பகவான் வேதங்கள்ல அதைத்தான் சொல்லியிருக்காரு, பிராமணர்களுக்கு சத்திரியர்களும் வைஷ்யர்களும் தானம் செய்யணும் அப்படின்னு. அப்படி அதை பெறும்போது அவங்க அதை திருப்தியுற்று நம்மளுக்கு ஆசி கொடுப்பாங்க. பிராமணர்கள்ட்ட ஆசி வாங்குறது ரொம்ப நல்லது. சோ பிராமணர்கள்ட்ட சாபம் வாங்கக்கூடாது. ஏன்னா பிராமணர்கள் வந்து தங்கள் வாயாலேயே சபித்து வேணனை கொன்றார்கள் அப்படின்னு பார்த்தோம். அவ்வளவு பவர்ஃபுல். பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் இல்லைன்னா, பிராமணர்களுக்கு ஏதாவது அவதூறு பண்ணினா பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற ரொம்ப பெரிய தோஷம். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பார்க்கலாம், உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு அப்படிம்பாங்க. பிராமணர்களை நம்ம வந்து அவமதிப்பதுங்கிறது வைஷ்ணவ அபராதம். ஏன்னா அவங்களும் பக்தர்கள், பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதனால வைஷ்ணவ அபராதமாகவே அது கருதப்படுது. சோ இங்க வந்து சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள், அந்தணர்கள் கருணையுடன் அளிக்கும் கிருஷ்ண பிரசாதத்தையே உண்ண வேண்டும். அவங்க வந்து பிராமணர்கள் கிருஷ்ண பிரசாதத்தை கொடுப்பாங்க மற்றவர்களுக்கெல்லாம். இப்ப கோயில்ல போனீங்கன்னா நம்ம பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வருவோம். அதெல்லாம் பிராமணர்களால கொடுக்கப்படுது. அப்ப இறைச்சி கொட்டில்களை திறந்து மாமிசம், மீன் போன்றவற்றை உண்பதோ, மது அருந்துவதோ அல்லது இது போன்ற வழிகளில் பொருளீட்டுவதோ அங்கீகாரமின்றி செய்ய முடியாது. தற்காலத்தில் சமுதாயம் அந்தணர்களின் அறிவுரைகள் இன்றி செயல்படுவதால் மக்கள் எல்லோரும் பாவச் செயல்களில் ஈடுபடுகின்றனர். ஏன்னா சாஸ்திரங்களை படித்தவர்கள் அந்தணர்கள். அவங்கதான் படிக்க முடியும். ஏன்னா வேத கல்வி அவங்க அன்னைக்கு வந்து சப்த பிரம்மமாக, நீங்க வேத பாடசாலைகள் இன்னைக்கு கூட பார்க்கலாம். பல கோயில்களுக்கு பக்கத்துல இன்னும் பழமையான கோயில்கள், பழமையான ஊர்கள்ல தஞ்சாவூர், இந்த மாதிரி சென்னை, அங்கெல்லாம் வந்துமே வேத பாடசாலைகள் இன்னும் நடத்தப்பட்டு வருது. அங்கெல்லாம் வந்து எழுதிவெல்லாம் படிக்க மாட்டாங்க. ஓலைச்சுவடியில் எழுதியோ இல்ல புத்தகங்கள் எழுதியோ இல்ல சிஸ்டத்துல
சேவ் பண்ணியோ அவங்க எல்லாம் படிக்கிறது கிடையாது. இது சப்த பிரம்மம். அப்படியே வாயிலேயே சொல்லுவாங்க. அந்த வேதங்களை ஓதிட்டே இருப்பாங்க. அதன் மூலமாகவே அவங்க பைகாட் பண்ணி அந்த ரொம்ப சிறந்த மாணவர்களாக, சமுதாயத்திற்கு சிறந்த ஒரு அந்தணர்களாக அவங்க திகழ்ந்து மக்களை வழிகாட்டுவாங்க அவங்க எல்லாம். சோ வேதத்துல சொல்றத அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்படித்தான் செயல்படணும், இதுதான் நல்லது, இது கெட்டது, இப்படி இப்படி செய்யணும். உங்களுக்கு பௌதீக ஆசைகள் இருந்தாலும் கூட அதுக்கும் வழிகாட்டுவாங்க. அதுக்கு மேல நீங்க எப்படி போகணும், பௌதிக ஆசைகள் நிறைவேறியவுடன் அதை முடிச்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பா கடைசியில வானப்பிரஸ்தம் சந்நியாசம் எடுக்கணும் அப்படிங்கறத அவங்க முறையா சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த பாரம்பரியம் போனதுனால இன்னைக்கு மக்கள் முழுதுமாகவே பௌதிகத்துல ஈடுபட வேண்டிய கட்டாய சூழ்நிலை. ஏன்னா அறிவே கிடையாது. அறிவு சொல்றவங்க யாருமே தகுதியுள்ளவங்க அறிவு சொன்னா கேட்பாங்க. இப்ப சில பிரபுபாதர் சொல்றாரு, ஆனா அது கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. ஒரு சிலர் மட்டுமே அதை அந்த ஞானத்தை பெறுகிறார்கள், அதை உணர்கிறார்கள். அதுல ஒரு சிலர் மட்டுமே அதை கடைபிடிக்கிறாங்க. அறிவு மட்டும் கலெக்ஷன் பாக்ஸ் கிடையாது. அதை வாழ்க்கையில இம்ப்ளிஃபை பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த நிலைக்கு வர்றதெல்லாம் ரொம்ப அபூர்வம். மனுஷானாம் சகசிரேஷு கச்சித் எததி சித்தையே எததாம் அபி சித்தானம் கச்சின் மாம்பேத்தி தத்துவதக. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு சமுதாயம் ஓடிட்டு இருக்கு. ஆயிரம் ஒருவரில் யாரேனும் ஒருவர் தான் அந்த நிலைமைக்கு வர்றாங்க. சோ இது எங்க போய் முடியறது, எப்ப யாருக்கு முக்தி கிடைக்கும்? இப்படி போயிட்டு இருந்தா இன்னும் எத்தனை பௌதீக உலகங்களை தோற்றுவித்தாலும் இந்த உயிர்வாளிகளுக்கு போதாது போல இருக்கு. அந்த அளவுக்கு பகவானை நாம சிரமப்படுத்துறோம். சோ இந்த அறிவை நாம எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது ஸ்ரீல பிரபுபாதருடைய விருப்பம், குரு மகாராஜோட விருப்பம். சோ அதன்படி நாம எல்லாருமே செயல்படணும். ஒவ்வொருத்தரும் பிரீச்சர் ஆகணும். இந்த அறிவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம் பிரபு வர்றதுக்கு முன்னாடி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, எங்க ஊருக்கு நீங்க ஒரு ஸ்பீச் மட்டும் கொடுக்க முடியுங்களா மாதாஜி, திருவண்ணாமலையில? ஒரு நாள்ல மாறிடாது மாதாஜி, நாமெல்லாம் எவ்வளவு வருஷமா இருக்கோம். இருந்தாலும் ஒரு தொடக்கம் தான். கண்டிப்பா எதையுமே தொடங்கிதான் ஆகணும். நம்ம இல்லைங்க மாதாஜி, to and fro